ஸோ மிருக சிருஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னா, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பாதை, புதிய பயணம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறாங்க. கம்ப்ளீட்டாக இதில் நிறைய பேருக்கு அனுபவமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறது, இடமாற்றம், வேலை மாற்றம், ஓவர்சீஸ் போய் செட்டில் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போது புதிய வாழ்க்கைக்கான பயணத்துக்கான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இவங்களுக்கு வந்து அமைய போகுது. ஸோ இதில் வந்து யார் எனக்கு நல்லது செய்கிறாங்க செய்யலை, யார் எனக்கு வந்து அன்பு தராங்க தரல, நான் கொடுத்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸ்போர்ட்டிவாக போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்தன்மை அது வெளியே வரும். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சூரிய பகவானுடைய அந்த பிளெஸிங்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் டெய்லி ஏர்லி மார்னிங் இவங்க வந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அவங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ காலையிலேயே சூரிய பகவானை வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணுமா, அது பண்ண இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்குமா? தாராளமாக. இப்போ வந்து உடல் சீராக இருக்கணும் அப்படின்னா யோக நிலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு இருக்கவங்க சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம், ஏதாவது சூரிய மந்திரம் இல்லை சூரிய பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட நாளை ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்த மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து நேர்பட பேசு அப்படின்ற மாதிரி, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடணும். அண்ட் முடியாது அப்படின்றது சொல்லிடணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஸோ அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான மைனஸான விஷயங்கள்னு எதை சொல்லுவீங்க? ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு புதிய விஷயத்தை வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற போது ஸோ அதில் கண்டிப்பாக ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரியாதே, நான் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு தான் நினச்சி போனேன் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது. அது மைனஸாக மாறிடும். இதில் போகிறோம், இப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் தயார் நிலையில் போகணும். ஓகே.